நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பார்க்கும்போது ராஜ்யசபாவில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் ஓய்வு பெற்றிருந்தாங்க. அதாவது தன்னுடைய இறுதி உரையை நிகழ்த்தியிருந்தாங்க, ஃபேர்வெல் உரையை நிகழ்த்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வைகோ அவர்கள் பேசி முடிச்சிருந்தாரு, அப்துல்லா அவர்கள் பேசி முடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து பாஜக கூட்டணியில் இருக்கிற ராமதாஸ் அத்வாலே பேசும்போது வைகோ அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரலாம், அவங்க வந்தா திரும்ப ஒரு எம்பி ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நேரடியாக அழைப்பு கொடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை நோக்கி மதிமுக நகர்கிறது என்கிற செய்தி எல்லோராலும் பேசப்படுகிறது. ஏறக்குறைய அந்த செய்தியில் உண்மை இருப்பதாகவே நானும் கருதுகிறேன். ஆனால் மதிமுகவினர் ஏற்கனவே நான் தான் அப்படி ஒரு பேச்சை பொதுவெளிக்கு எடுத்து வந்ததாக என் மீது ஊர் முழுக்க புகார்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடத்திலும். எனவே காவல் கண்காணிப்பாளரிடம் புகார்களை அளித்தால் இந்த செய்தி பொய் என்று ஆகிவிடுமா, அல்லது இந்த கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று சொல்லி விடுவார்களா என்று ஒரு கேள்வி அவர்களை நோக்கி கேட்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமதாஸ் அத்வாலே அவர்கள் பிரியா விடை கொடுக்கிற போது நேரடியாகவே அழைப்பு விடுக்கிறார். இப்ப இவர் மட்டுமா வெளியேறாரு பாராளுமன்றத்திலிருந்து? 6 ஆண்டு கால டென்யூரை முடிச்சுட்டு அன்புமணி ராமதாஸ் தான் வெளியேறாரு. அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் அத்வாலே அப்படி ஒரு ஆஃபரை கொடுக்கலாம்ல, அவர் பேச்சுல வெளிப்படுத்தலாம்ல. ஆனா அப்படி செய்யல. வைகோவை நோக்கி மட்டுமே அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை, அதன் மூலமாக பேசப்பட்டிருக்கிற செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கிறது. இங்கே ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் நயினார் நாகேந்திரனும் பேசியதைத்தான் வேறு மொழியில் ராமதாஸ் அத்வாலே இன்றைக்கு அவையிலேயே பேசியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒரு வெளிப்படையான அறிவிப்பு. மதிமுக எதை நோக்கி நகருகிறது, அவர்களுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்க போகிறது என்பதை வெட்ட வெளிச்சத்துக்கு ராமதாஸ் அத்வாலே கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் பார்லிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தைகளை நீக்க முடியாது. அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நாளை வரலாற்றில் இப்படி ஒரு பேச்சு பட்டவர்த்தனமாக வைகோ விடைபெறுகிற நாள் என்று பாராளுமன்றத்தில் நடந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படும். இவருக்கு இன்றைக்கு எவ்வளவு பெரிய புகழ் தேடி வந்திருக்கணும்னு கேட்டா, எப்பக்கம் புகுந்து விடும் இந்தி இன்னும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணம் கிளிபட நேரும் அப்படின்னு சொல்லி கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம்னு பேசியவர் வைகோ. இந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளாக பேசிய செய்தி இது. ஏதோ சேர்ந்தப்ப 6 வருடத்துக்கு முன்பு பேசினதுலாம் சொல்லிட முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர் காஷ்மீருக்கு ஆதரவாக பேசியது இருக்குல்ல, அந்த பேச்சு, காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த போது அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, இப்படி பல்வேறு உரைகளை நீங்கள் தொகுத்து பார்த்தால் மிகச்சிறந்த உரைகளை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலில் வைகோவுக்கு இடம் உண்டு. ஆனா அதையெல்லாம் பேச முடியாத அளவுக்கு, அதையெல்லாம் புகழ்ந்து யாரும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய சமீபத்திய அரசியல் நகர்வுகள் மாறி போயிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு வைகோவுக்கு ஒரு பெரிய புகழாரமே சூடி இருக்க வேண்டும் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு போனார். டெல்லியினுடைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நின்று கொண்டு டெல்லியினுடைய பிடரியை பிடித்து உலுக்கினார் என்பது அவருக்கு இருக்கிற வரலாறாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கணும்ல. ஆனா அவருடைய கூட்டணி நிலைப்பாடு, சமீபத்தில் வந்திருக்கின்ற அவருடைய அந்த தடுமாற்றம் என்பது எந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்குன்னா, ராமதாஸ் அத்வாலே பேசியதன் மூலமாக இன்றோடு விடைபெறுகிறார், இந்தியா கூட்டணியிலிருந்தும் விடைபெறுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய அத்தியாயம் துவங்குது. சமூக வலைதளத்துல மதிமுகவினர் பேசுறதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த 6 ஆண்டுக்கான நிறைவு எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க, கூட அணிக்கு அழைப்பாங்க, ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தலாம் முயற்சி பண்ணுவாங்க. அதை அப்படியே ஏத்துக்க முடியாது இல்லையா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கும்னு சொல்லிட்டாரா? இத்தனை முறை அமித்ஷா வந்த போது அன்புமணி ராமதாஸினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லப்பட்டு விட்டதா? இல்ல. அப்ப அன்புமணி ராமதாஸுக்கு ஏன் அந்த ஆஃபரை நீங்க கொடுக்க கூடாது? இப்ப இங்க தமிழ்நாட்டுல தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை தருவதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல,
அதை கூட ஏற்கிறோமா மறுக்கிறோமான்னு இது வரைக்கும் பதில் பேசாம பிரேமலதா கடத்தி கொண்டு போனாங்கல்ல, ஜனவரிக்கு பிறகு பாத்துக்கலாம்னு ஒரு லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணாங்கல்ல. அது மாதிரி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை உங்க கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது ஆஃபர் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா? கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசின உடனே எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்றாரு? உங்களுக்கு பந்தியிலே இன்னும் இடம் கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க எப்படி இலை போட சொல்றீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸை அவமானப்படுத்துறாரு. அப்போ ஒரு கூட்டணி விவகாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு என்னன்னே இதுவரைக்கும் சொல்லப்படாமலேயே இருக்கு. இந்த தருணத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கலாம் தானே, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொக்கியை போடலாம் தானே. ஏன் வைகோவுக்கு அந்த கொக்கி போடப்படுகிறது? அப்ப அதில் ஏற்கனவே ஏதோ ஒன்று நடந்திருப்பதால் தானே இந்த பேச்சு இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது. அப்படித்தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க, எதிர்கட்சியில இருந்து ஒரு புதிய கட்சியை அழைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு தானே நீங்க எதிர்கட்சிக்கு போகணும். உன் பக்கத்துல இருக்கிறவனை நிலைநிறுத்தி கொண்டுதானே நீ எதிரில் இருப்பவரிலிருந்து ஒரு ஆளையே உருவுறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். அப்ப பக்கத்துல இருக்கிற ஆளையை இன்னும் சரி பண்ணாம வச்சுக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கும்? இந்த ஆஃபர் எப்படிப்பட்ட ஆஃபராக இருக்கும்? எனவே இதுல உள்நோக்கம் அரசியல் இருப்பதாகவே நான் உறுதியாக நம்புகிறேன். பேச்சுவார்த்தையினுடைய விளைவு இன்றைக்கு ராம்தாஸ் அத்வாலே நாடாளுமன்றத்திலேயே பேசுகிற அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துல மற்றவர்கள் ஓய்வு பெறும்போது கேரளா எம்பியான ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து பேசியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஒரு தமிழ்நாட்டு எம்பிகளை பார்த்து கேரளா எம்பி ஆன ஒருவர் இப்படி பேசுறது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த நட்புறவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் இப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வு என்பது இந்திய துணைக்கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவி. இப்ப இல்ல, நீங்க அண்ணா பாராளுமன்றத்தினுடைய மெய்டன் ஸ்பீச் இருக்குல்ல, முதல் உரை இருக்குல்ல, ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் என்று அண்ணா மூறி முழங்கியது இருக்குல்ல, யாருமே எதிர்பார்க்கல அண்ணாவிடமிருந்து இப்படி ஒரு உரை டெலிவர் ஆகும் பாராளுமன்றத்துலன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அண்ணாவினுடைய குள்ளமான உருவம், தலையில் எண்ணெய் வைக்காத தலைமுடி, அவருடைய அந்த வெத்தலை பார்க்க கரைபிடிந்திருக்கிற பற்கள், அவருடைய உடை, அவருடைய நடை பாவனை, இதெல்லாம் அண்ணா குறித்த மதிப்பீடுகள் எப்படி வைக்கப்படும் என்று சொன்னால் அண்ணாவினுடைய தோற்றத்தில் தான் முதலில் டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் அவர் பேரறிஞர், புரியுதா உங்களுக்கு? அப்ப டெல்லிக்கு இல்ல. டெல்லி யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவருடைய முதல் உரையிலேயே டெல்லியினுடைய ஒட்டுமொத்த கவனத்தை அண்ணா ஈர்த்தார். அன்றிலிருந்து இன்று வரை டெல்லி அதிகாரபீடம் தமிழ்நாடு எதை நோக்கி நகர்கிறது என்பதை பார்த்து 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 தான் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்திருக்கு. நீங்க பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு வந்திருப்பவர் தோழர் ஜான் பிரிட்டோ. இன்றைக்கு கூட நானே அவருடைய உரையை வியந்து பார்த்தேன். அது குறித்து என்னுடைய சமூக வலைதளத்தில் கூட பதிவு செய்திருக்கிறேன். அதாவது எங்களுக்கு வழிகாட்டி தமிழ்நாடு தான் என்பதை அவர் டெல்லியினுடைய நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லி பதிவு செஞ்சாருன்னா, அவர் பேசுறதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி என்ன அப்படின்னா, மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் பார்லிமெண்ட் செஷன் எத்தனை மணிக்கு தொடங்குதோ அத்தனை மணிக்கு வருவாரு. பார்லிமெண்ட் அட்ஜர்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவிப்பு வருகிற வரை பாராளுமன்றத்திலே இருப்பாரு. டெடிகேட்டடா உட்கார்ந்து இருப்பாரு பாராளுமன்றத்துல. அவர் மீண்டும் ஒரு முறை தேர்வு செய்யப்படுவார்னு நான் உறுதியா நம்பினேன். ஆனா அவர் தேர்வு செய்யப்படல. அவர் தேர்வு செய்யப்படலைன்ற வருத்தத்துல நான் சக திமுக நண்பர்களுக்கு போன் பண்ணேன். அப்ப சொன்னாங்க, இதை விட ஒரு உயர்ந்த பொறுப்பு அவருக்கு காத்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அவர் பாராளுமன்றத்தில் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான்னு பேசினார். அடுத்து சொன்னாரு, தொழிற்சங்கத்தினுடைய முகமாக இருக்கிற அண்ணன் சண்முகம், தோமுசாவினுடைய முகமாக இருக்கிற அண்ணன் சண்முகம் பல நேரங்களில் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். நானும் தொழிலாளர்கள் தோழர்களில் இருந்து ஒருவனாகத்தான் இங்கே நிற்கிறேன். அவர் பொது உடைமை இயக்கத்தினுடைய உறுப்பினர்ல. பொது உடைமை இயக்கங்கள் தொழிலாளர்களுடைய நலனுக்காகவே இயங்குகிற அமைப்புகள் அல்லவா? அதனால் அவர் சக தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற அடிப்படையில் அண்ணன் சண்முகத்தை வியந்து பாராட்டினார். அடுத்து வைகோ சொன்னார், அவரோடு இருந்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொன்னார். பாராளுமன்றத்தில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட நாடாளுமன்றவாதி அவர். அவருக்கு அருகாமையில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ்ங்கிறதெல்லாம் அவர் சொல்லி, அவர் தான் புலின்னு சொன்னார். மேதகு அவர்களினுடைய பெயரை சொல்லாமல் அவர் அல்ல புலி, இவர்தான் புலி என்றெல்லாம் அவர் வானலாவ வியந்து பாராட்டினார். கூடவே இன்னொரு முக்கியமான செய்தியும் சொன்னாரு,
அன்புமணி ராமதாஸை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, அவரை நான் அதிகமா பார்த்ததில்ல, அவர் நாடாளுமன்றத்துல நான் சந்திச்சது இல்ல. ஆனாலும் பல போர்க்களங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, பேட்டில ஃபேஸ் பண்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, பல போர்க்களங்களை சந்திக்கிறாரு, இப்ப தந்தைக்கு எதிரான போர்க்களத்தையே சந்திக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா சொன்னார். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. வைகோ போனார், தமிழர்களுடைய குரலை ஒலித்தார். எம்.எம். அப்துல்லா போனார், தமிழர்களுடைய குரலை ஒலித்தார். அண்ணன் தோமுசா சண்முகம் போனார், தமிழர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமைக்காக பேசினார். அன்புமணி ராமதாஸ் யாருக்காக பேசினார்? அன்புமணி ராமதாசினுடைய குரல் யாருக்காக வெளிப்பட்டது? அவர் தமிழர்களினுடைய பிரதிநிதியா? நீங்க பிரியா விடை பெறுகிற நாள்ல போய் உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்றதையாவது கேட்க இல்ல. அவரு அந்த விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் ரொம்ப நேர்மையா இருந்திருக்காருன்னு தான் புரிஞ்சுக்கிறேன் நாங்க. நீங்க இத்தனை நாளா போகாம நன்றி சொல்றாங்கன்னு மட்டும் போனீங்கன்னா எதை சொல்லி நன்றி சொல்லுவாங்க அவங்க உங்களுக்கு? நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்து சக பார்லிமெண்டேரியன் கூட உட்கார்ந்து பேசி அவர்களோடு பழகி இருந்தா உங்களுக்கு அவங்க வந்து தங்களுடைய நட்பின் அனுபவத்தை பகிர்ந்து நன்றி சொல்லுவாங்க. இப்ப ஜான் பிரிட்டோ இவ்வளவு பேசினார்ல, இதெல்லாம் நட்பினுடைய அனுபவங்கள். அவர் என்னென்ன பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டோம், எங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம், அப்ப என்ன பேசுவோம், எந்த செய்திகள் பரிமாறிக்கிட்டோம், இதெல்லாம் வச்சுதானே அவர் அந்த உரையை நிகழ்த்த முடியும். அப்ப அன்புமணி ராமதாஸுக்கு சக பார்லிமெண்டேரியன் யாரு? யாரு கூட அவர் பேசியிருக்காரு, யாரு கூட அவர் பழகி இருக்காரு? எப்ப அவர் டெல்லிக்கு போனார்? முதல்ல ஹவுஸ்குள்ள வந்திருக்காரா? வெளியில கையெழுத்து போட்டு வெரண்டாவோட திரும்பி போனவர் தானே. அப்ப என்ன போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவருக்கு? அங்க போய் திடீர்னு யாரு இவரு? ஓ, இவருதான் அன்புமணி ராமதாஸா, இவருதான் இன்னைக்கு விடைபெற போறவரா, பதவி இருக்கிற அன்னைக்கு வந்தவர், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவமானமா போயிடும். அதனால அவர் நேர்மையா இன்னைக்கு போகலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அடையாள அரசியல் என்பது அறவே துடை தெரியப்பட வேண்டும். உரிமைக்கான அரசியல், ப்ராக்ரசிவ் பாலிடிக்ஸ். இப்ப கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நான் பார்க்க நேர்ந்தது, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. ஊடகவியலாளராக இருக்கிற சகோதரர் இந்திரகுமார் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறார் ஒருவர். நான் அடையாள அரசியலுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். தலையில தொப்பி போட்டிருந்தாரு முஸ்தபா, நீ தலையில என்ன வச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்டாரு இந்திரகுமார். இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துறாரு. இப்ப முஸ்தபா யாரு, இந்திரகுமார் யாருங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. சிஏஏ என்கிற கொடுங்கோல் சட்டம் வந்த போது அதற்கு எதிராக பல மேடைகளிலும் அதற்கு எதிராக பல ஊடகங்களிலும் பேசியவர் இந்திரகுமார். இப்ப சிஏஏ சட்டம் யாரை பாதிக்குது? இஸ்லாமியர்களை நேரடியாக பாதிக்குது. இஸ்லாமியர்கள் களத்துக்கு வந்து போராடுகிறார்கள். அப்ப அந்த இஸ்லாமியர்களுடைய குரலாக ஊடகங்களில் பேசியவர் தானே இந்திரகுமார். எங்காவது ஒரு இடத்தில் முஸ்தபா பேசி இருக்கிறாரா? இன்னொன்று, தொப்பி இஸ்லாமியர்களுடைய அடையாளமா? இஸ்லாமியர்கள் எல்லோரும் தொப்பி போட்டுக் கொண்டா இருக்கிறார்கள்? எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? அதில் எத்தனை பேர் தொப்பி அணிந்து கொண்டிருக்கிறார்கள்? தொப்பி அணிந்தவர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடும். தொப்பி தான் அடையாளமா இஸ்லாமியர்களுக்கு? இல்ல. நீ முஸ்தபா என்று பேர் வைத்துக் கொண்டதாலேயே இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா? நீ முதல்ல சசிகலாவுக்கு ஆதரவா பேசின, அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா பேசின, இப்ப நீ விஜய்க்கு ஆதரவா பேசுற. முதல்ல நீ சொல்லி உன் மனைவி ஓட்டு போடுமா? நீ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா? உன் அமைப்புக்கு பேர் என்ன? இன்னைக்குதான் அந்த அமைப்பினுடைய பேரே தெரியும். டிவி சேனல்ல பேசிட்டு இருக்கிறாரு முஸ்தபான்னு ஒருத்தர், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னைக்குதான் பார்த்தா என்னமோ ஒரு அமைப்போட பேரை போட்டுறாங்க. அந்த அமைப்பினுடைய பேரு கூட என் மனதுல நிக்கல. இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல்? சங்கிகள் செய்கிற அரசியலை விட மோசமான அரசியல். அதை வந்து விஜயினுடைய ரசிகர்கள் வந்து பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் யார் என்பதை நன்றாகவே இஸ்லாமிய சமூகம் அறிந்து வைத்திருக்கிறது. ஏன்னா குர்ஆனின் மீது சத்தியம் செய்தார் ஆதவ் அர்ஜுன். ஒரு இஸ்லாமியன் சத்தியம் செய்யலாமா? சத்தியம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? அப்படி ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்கா? அப்ப நீங்க இஸ்லாமியர்களை காயப்படுத்துகிற வேலையெல்லாம் நீங்க செஞ்சிடுறீங்க. தொப்பி போட்டு கஞ்சி கொடுத்தா நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? புர்கா போட்டு ஷால் சுத்தி இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சுட்டா நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்கிறது அர்த்தமா? இஸ்லாமியர்களுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் பேசுகிற இந்திரகுமார்கள் தான் இங்கே தேவைப்படுகிறார்கள். இந்திரகுமார்களை அடையாளப்படுத்துவதும் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்பதும் தான் இங்கே தேவைப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இங்கே தமிழர்களுடைய பிரதிநிதிகள் யார் என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ளணும். ராமதாஸுடைய மகனாக அன்புமணி போனார், அவர் தமிழர்களுடைய குரலாக இல்லை. தம்பிதுரை போயிருக்காரு, அவர் தமிழர்களுடைய குரலாக இல்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பேசுகிறவராக இல்லை. இதற்கு முன்பு ஒருத்தர் போனாரு, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு பாடினார். போய்
காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசுவதற்காக அவருக்கு அழைப்பு. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் தான் ஜெயலலிதாவுக்கு வழக்கறிஞராக இருந்த நவநீத கிருஷ்ணன். அந்த நவநீத கிருஷ்ணன் போய் நாடாளுமன்றத்துல பேசியது என்ன? இன்னொன்னு, சி.வி. சண்முகம்னு ஒருத்தர் இப்ப இருக்கிறாரு நாடாளுமன்றத்துல. என்னைக்காவது அவர் எழுந்து பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது பேசி? அப்ப அவங்க எல்லாம் எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போறாங்க? நீங்க திமுகவில் எந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராவது பேசாமல் நீங்க பாத்தீங்களா? கனிமொழி NVN சோமு, KRN ராஜேஷ்குமார், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்காங்க, டிபேட்ல கலந்துக்காம இருக்காங்க? MM அப்துல்லா, அண்ணன் சண்முகம், வில்சன், திருச்சி சிவாலாம் விடுங்க, அதெல்லாம் ஐகான்ஸ். அந்த ஐகான்குள்ளலாம் நான் போக விரும்பல. முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு சென்றவர்கள், இளம் தலைமுறையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றவர்கள், அவங்க கூட தங்களுடைய பங்களிப்பை நாடாளுமன்றத்துல செலுத்துறாங்க. டாக்டர் கனிமொழி நாடாளுமன்றத்தில் அதிகமான கேள்விகளையும் கோரிக்கைகளையும் எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற நிலையை 2வது வருடமாக தக்க வச்சிருக்காங்க. 2023லயும் அவங்கதான் ஃபர்ஸ்ட் டாப்பரு, 2024லயும் அவங்கதான் டாப்பரு. இப்ப இது யாருக்கு பெருமை? தமிழ்நாட்டுக்கு பெருமை, திமுகவுக்கு பெருமைன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே தேவைப்படுகிறார்களே தவிர, இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய குரலாக இருப்பார்களே தவிர, அதிமுகவிலிருந்தும் அடையாளத்துக்காகவும் போகிறவர்கள் எங்கிருந்து தமிழர்களுடைய குரலாக இருப்பார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். ஜான் பிரிட்டோவினுடைய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெறுமனே கடந்து போயிடுற ஸ்டேட்மெண்ட் இல்ல, அவர் பேசுற செய்தி தான் தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெசேஜ். பாரியா, இந்த 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நாடாளுமன்றத்தில் என்னென்ன பண்ணிருக்கான், நன்றி சொல்றதுக்கு நிறைய செய்தி இருக்கு, மத்த 2 பேருக்கு நன்றி சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதான் ஜான் பிரிட்டோ இன்றைக்கு வெளிப்படுத்தி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொன்னதுதான் முக்கியமா இருக்கு. கனிமொழி சோமு அவர்களும் டாக்டர், அன்புமணி அவர்களும் டாக்டர். எந்த டாக்டர் எந்த மாதிரி ஒரு அக்கறையை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் இப்போ போயிருக்கிற கமலஹாசன் ஆகட்டும், இல்ல சல்மாவாகட்டும், இவர்கள் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்னு பாக்குறீங்க? இது திமுகவிலேயே கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இடஒதுக்கீடு எதற்காக கொடுக்கப்படுகிறது? நீ ஒடுக்கப்பட்டவன், நீ கல்வியை கேட்டால் உன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்த சொன்னார்கள். அதெல்லாம் இல்ல, நீ படிக்க வான்றதுக்காக உன்னுடைய ஜாதியை அடையாளமாக கண்டு உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்து உனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லையா? அதான இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல் இஸ்லாமிய பெண் யாருன்னா சல்மா. சுதந்திரம் எப்ப சார் பெற்றோம்? 1947 வாங்கணும்ல. எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 2025 இருக்கும். எத்தனை வருடங்கள் கடந்துருச்சு? எத்தனை பாராளுமன்றம் அமைஞ்சிருச்சு? எத்தனை கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்துருச்சு? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய பெண் கூட இது வரைக்கும் போகலையே. திமுக தானே அனுப்பிச்சிருக்கு. அதுவும் இத்தனை ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்க சார். யோசிச்சு பாருங்க. சமூக நீதி பேசுகிற மண்ணில், சமத்துவம் நிலை பெற்றிருக்கிற மண்ணில், பெரியார் உளவிய மண்ணில், அண்ணா திராவிட இயக்கத்தை அழியாமல் பாதுகாப்பதற்கு எத்தகைய அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்திட வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தகைய அதிகாரங்கள் இன்றைக்கு அரை நூற்றாண்டு காலமாக நிலை பெற்றிருக்கிற மண்ணில் 50 வருஷம் ஆயிருக்கு சார். திராவிட இயக்கம் நிலை பெற்று 50 வருஷம் ஆயிடுச்சு. 50வது ஆண்டில் தான் ஒரு இஸ்லாமிய பெண் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறாங்க. இதை எப்படி நீங்க பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில பாக்குறீங்க? இது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற, இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை திமுகவுல போட்டியிட்ட, நான் எல்லா கட்சியும் சேர்த்தே சொல்றேன், திமுகவை நோக்கி குறை சொல்றது மாதிரி ஆயிடும். அப்ப இந்த வாய்ப்பை கூட கொடுக்கலன்னா எப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருந்த ராணிப்பேட்டை ஜான் மறைவுக்கு பிறகு அது இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் MM அப்துல்லாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப அண்ணன் MM அப்துல்லா போகல, அப்போ ஒரு ரெப்ரசன்டேஷன் போகணும்ல. சல்மா போயிருக்கிறாங்க. சல்மா ஏற்கனவே சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர், தோரங்குறிச்சி சேர்மனாக சர்வீஸ் பண்ணவங்க. அது மட்டுமல்ல, அவர் மருங்காபுரி தொகுதியில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை 2006 தழுவினார். அப்படி அவர் தோல்வியை தழுவலன்னா கலைஞர் கேபினெட்ல அந்த அம்மா மினிஸ்டரா இருந்தது. இதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் 2006 மினிஸ்டர் ஆக வேண்டியவரை 2025 19 வருஷம் கழிச்சு தான் சார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப இது என்னன்னா,
உழைப்பின் மூலமாக ஒரு கட்சியை அங்கீகரித்து அந்த அங்கீகாரத்தின் மூலமாக அவருக்கு இருக்கிற அந்த பின்தங்கிய சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க அடையாளப்படுத்துகிற அந்த அரசியலோடு அடையாள அரசியலோடு பார்ப்பீங்க? நிச்சயமா அவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கமலை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா கமல் இங்கேருந்து புறப்படுற போதே இந்தியனாக புறப்பட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு கமல் பத்தின கருத்தே இல்லை. நான் இப்ப எதுவுமே கமல் பத்தி பேச விரும்பல. இனி வரும் காலங்களில் கமல் திருச்சி சிவாவாக இருக்க போகிறாரா அல்லது அன்புமணி ராமதாஸாக இருக்க போகிறாரான்றத கமலினுடைய செயல்பாடுகள் தான் உணர்த்தும். கமலுக்கு இன்றியமையாத வாய்ப்பை திமுக தந்திருக்கு. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. மதிமுக காரங்க சொல்றாங்க வைகோவுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்புன்னு. ஆனா வைகோவுக்கு கொடுக்கல அந்த வாய்ப்பை. அந்த வாய்ப்பை கமலஹாசனுக்கு கொடுத்து விட்டதா மதிமுக கருது. ஆனா ஒப்பந்தத்துல அப்படி இல்லை வைகோவுக்கு கொடுக்கறதா. ஆனா வைகோவுக்கு கொடுத்திருக்கலாமேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. வைகோ இவ்வளவு ஷைன் பண்ணி பேர் வாங்கியிருக்கிறாருல, அதுல ஒரு 10 விழுக்காடு பேரை வாங்கணும்ல கமலஹாசன். என்ன செய்யறாருன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா கமல் பேசலன்னா அவ பெயர் திமுகவுக்கு தான் சேரும். கமல் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அவ பெயர் திமுகவுக்கு தான் சேரும். அதனால திமுக இந்த விவகாரத்தில் கன்சர்னா இருந்து கமலை இயக்கணும்னு நான் நினைக்கிறேன். கமலுக்கு வகுப்பெடுக்க வேண்டும். நீங்க தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு வரணும், ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடக்கூடாது. நீங்க இனிமே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டீங்க, அந்த பணிகளை தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கறத திமுக இன்சிஸ்ட் பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். பண்ணுவாங்கன்னு நம்புறேன். நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.